ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மீல்ஸ் மேக்கர், அதாவது நம்மளுடைய சோயாபீனை வச்சுட்டு ஒரு அடிபலி கட்லெட் பண்ணலாமா? அதுக்காக சோயாபீனை நம்ம சாக் பண்ணி வச்சுக்கிறேன். 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இனி இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் க்ரஷ் பண்ணி இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி க்ரஷ் பண்ண இந்த சோயாபீனில் குட்டி குட்டியாக சாப் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை, அப்புறம் காரத்துக்கு சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, சால்ட், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஜாயின் ஆனதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே இது கூட சேர்த்து நல்லா எல்லாமே ஃபைனாக ஜாயின் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய கட்லெட் ஷேப்பில் இந்த பேட்டரை உருட்டி எடுத்துக்கணும். இனி நம்ம மைதா மாவில் ஒரு பேட்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அதில் தான் நம்மளுடைய இந்த கட்லெட்டை டிப் பண்ணி அப்புறமா பிரெட் கம்ஸில் போட்டு அதை உருட்டி அப்புறம் சுட சுட எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் நம்மளுடைய சோயாபீன் இல்லைன்னா மீல்ஸ் மேக்கர் கட்லெட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.